ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வா எழுச்சி அந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினு, சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா தாதாஜி கோண்டதேவ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா பேஷ்வா. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார் அப்படின்னா வந்து கவி கலாஷ் அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட்டு, சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது வந்து காலாட்படை. நெக்ஸ்ட்டு, குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவருக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார் அப்படின்னா பாஜிராவ் அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட்டு, மகாராஷ்டிராவில் பரவிய டேஸ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட வழிவகுத்தது அப்படின்னா பக்தி இயக்கம். ஓகேவா. நெக்ஸ்ட், பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் யார் அப்படின்னா காம விஸ்தார். நெக்ஸ்ட், மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 ஆண்டு டேஸ் என்னும் இடத்தில் சோகமாக முடிந்தது அப்படின்னா பானிபட்டு. நெக்ஸ்ட், அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா சுமந்த் அல்லது துபீர்ன்றது தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகேவா. சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தேவுடனான சச்சரவுக்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். யாருன்னா அனாஜி தத்து. அவரோட ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாம்பாஜி வந்து அரசு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஓகேவா. சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா சிவாஜியோட தந்தை. சாம்பாஜிங்கிறவர் வந்து மகன். ஷாகு அப்படிங்கிறவர் வந்து பேரன். நெக்ஸ்ட் வந்து ஜீஜாபாய் அப்படிங்கிறவங்க யாருன்னா சிவாஜியின் தாய். ஓகேவா. இவங்க வந்து 1 2 3 போட்டிருந்தோமா, இது வந்து 4. அப்சல் கானுங்கிறது வந்து பிஜப்பூர் தளபதி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, சரியா தவறா, மலை மற்றும் மலை பள்ளத்தாக்குகள் மராத்தியர்களை அந்நிய படையெடுப்பாளர்களிடம் பாதுகாத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரி. பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டன. அனைத்து சமூகத்தினராலும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன. தவறு. அவங்கவுங்க லாங்குவேஜில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி புரந்தரை முகலாயரிடமிருந்து கைப்பற்றினார். சரி. தேஷ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தன. அவர்கள் 20 முதல் 2000 வரையிலான கிராமங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. சரி. அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு முன் 10 முறை படையெடுத்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தவறு. 8 முறை தான் வந்து படையெடுத்தார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம். இதில் வந்து என்னன்னா மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தன. நெக்ஸ்ட்டு, மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்காலத்தில் தங்கள் நிலத்தின் வேளாண் பணிகளுக்கு சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது வந்து சரிதான். இதுவும் வந்து சரிதான். ஓகேவா. கூற்று காரணம் சரிதான். ஓகேவா. அனுமதி மறுக்கப்பட்டது தான். வேளாண் நிலங்களுக்கு வந்து போயிட்டு வரத்துக்கு வந்து அனுமதிக்கப்படலை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர். இது வந்து சரி. 2ஆம் பானிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றது. இது வந்து தவறு. முதல் பானிபட் போருன்னு சொல்லியிருந்ததா, அது வந்து சரி. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் வந்து சரி. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுத்தலுக. ரகுஜி, சாஜி, போன்ஸ்லே, சிவாஜி, சாம்பாஜி, ஷாகு அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பொருந்தாதது வந்து எதுனா ரகுஜி அப்படிங்கிறது தான். சாஜி போன்ஸ்லேங்கிறது சிவாஜியோட தந்தை. இது சிவாஜிங்கிறது சிவாஜி தான். சாம்பாஜிங்கிறது மகன். ஷாகுங்கிறது பேரன். இவர் வந்து பொருந்தாதவர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா பேஷ்வாங்கிறது நாக்பூர் வந்து கிடையாது. கெய்க்வாட் பரோடா தான். ஹோல்கர் வந்து இந்தூர். சிந்தியா வந்து குவாலியரு. பேஷ்வா வந்து பூனா. ஓகேவா. நாக்பூர் வந்து என்னதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு, கால வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எது வரும் அப்படின்னா 1949 வந்து இவர் வந்து இறந்துருவார். பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் இருக்கிறார்ல, அவர் வந்து இறந்துருவார். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட தந்தை வந்து 1656 இவரோட தந்தை வந்து இறந்துருவார். அதுக்கப்புறமா வந்து பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஷ்வாக பதவி ஏற்கிறது 1713. பாலாஜி பாஜிராவ் அரச பொறுப்பு ஏற்கிறது வந்து 1749. அப்போ வந்து ஆப்ஷன் 1 வந்து ஃபஸ்ட்டாக வரும். ஒரு நிமிஷம். ஆப்ஷன் 1 வந்து ஃபஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் 3 வரும். அதுக்கப்புறம் வந்து 4, அதுக்கப்புறம் தான் வந்து 2 வரும். ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் வரும். அவ்வளோதான். இதில் வந்து என்னது பொறுத்துக ஒன்று இருக்குது. அமத்தியா அப்படிங்கிறது வந்து நிதி அமைச்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வாக்கிய நாவீஸ் அப்படிங்கிறது வந்து யாருன்னா உள்துறை அமைச்சர். சுமந்துங்கிறது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். சேனாதிபதி அப்படிங்கிறது வந்து தலைமை தளபதி. ஓகேவா? இந்த ஆர்டர் தான் வந்து கரெக்டு. ஸோ இதுலேயும் வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.